பெரும்பாலான மக்கள் ஃபேஸ் பண்ணுற கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஒரு 28,000 30,000 40,000ன்னு சொல்லிட்டு வந்து அதிகமான பட்ஜெட் போட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்து வாங்கி வச்சுன்னுப்போம். அப்படியே அவ்வளோ காசு போட்டு நம்ம வந்து மிஷின் வாங்கி வச்சு நம்மளுக்கு வர மிகப்பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, நம்ம வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆப்ஷனில் வச்சாலும் சரி, எக்ஸ்பிரஸ் வச்சாலும் சரி, இல்லை வந்து மிக்சடு சாயில் வச்சாலும் சரி, இல்லை காட்டன் வச்சாலும் சரி, எதில் வச்சாலுமே நம்மளுக்கு வந்து அழுக்கு போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து சொல்கிறேன். இது வந்து விளம்பரம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய வீட்டுக்கு வந்து போகும்போது நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் கூட சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்கு போகலை அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்று லிக்விடை மாற்றுங்க, இல்லை அப்படின்னா தண்ணியோடைய அந்த சால்ட் கண்டென்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வந்து வாட்டர் ஃபில்டர் வந்து போடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து செகண்டு. தேர்டு என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் நார்மலாக ஸ்டார்டிங்கிலேருந்தே இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துங்க. லாண்ட்ரி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னடா லாண்ட்ரி பால் அப்படின்னா, ஆமாங்க, உருண்டையாக பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி இருக்கும். ஸோ கவரே பார்த்தீங்கன்னா ஒரு கவருக்கு பார்த்தீங்கன்னா 6 7 இருக்கும். ஸோ 8 வரைக்கும் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 120 ரூபா வரும். 5 பால் வாங்கினீங்க அப்படின்னா வந்து 40 சம்திங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை பால்ஸ் வந்து தேவையோ உங்களோட ட்ரம்மு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பால்ஸ் வாங்கிங்க. ஒரு 8 கேஜி அப்படின்றப்ப நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 6 பால் வந்து மிஷினுக்குள்ளே வந்து போடலாம். ஸோ இந்த பால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக ட்ரம்முக்குள்ளே வந்து துணியை போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வாஷ் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே சுற்றுற வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து அடித்து இந்த சைடில் அடித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழுக்கு வந்து போகும். இதில் அதிகமான அழுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து போகாது. இப்போ வந்து காலர்லாம் வந்து பட்டையாக அழுக்கு இருக்கும். ஸோ அந்த பட்டையாக இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன்று கையிலே தான் வாஷ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ பெரும்பாலான மக்கள் வந்து அதை பண்ணுறாங்க. கையில் வாஷ் பண்ணிட்டு மிஷினில் போட்டு வந்து வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லாண்ட்ரி பால் அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த லாண்ட்ரி பால் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு முள்ளு பழ மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஷார்ப்பாக வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ட்ரம்முக்குள்ளே போட்டு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரப்பரில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து படும்போது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு அழுத்தத்தை வந்து ட்ரெஸ்ஸு மேலே வந்து கொடுக்கும். ஸோ அப்படி வந்து அந்த இந்த அழுத்தத்தை வந்து அந்த ட்ரெஸ்ஸு மேலே வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த அழுக்கு ரொம்ப விடாப்பிடியான கரை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டர்ட்டி பால்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஒரு 5 பால் போடுறோம் அப்படின்னா ஸோ அந்த 5 பாலும் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ட்ரெஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கையில் போட்டு கசக்கலாம் என்ன ஒரு ஃபீலிங் வருமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை பார்த்திங்கன்னா அந்த லாண்ட்ரி பால்ஸ் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. பெரும்பாலான மக்கள் வந்து சொல்கிறாங்க, ஸோ லாண்ட்ரி பால் போட்டால் நம்மளுக்கு வந்து அழுக்கு போகுது, ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கே வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கி பாருங்கள். பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடையாது, இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ 100 200 போட வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 500 1000 போட வேண்டிய அவசியம் கிடையாது. 100 200 வந்துடுது. நம்மளுக்கு வந்து 120 130 போட்டோம் அப்படின்னா 8 பால்ஸ் வந்துடுது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வாங்கிக்க முடியும். யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நல்லா இல்லை இது வந்து சும்மா அப்படின்னா கம்முன்னு வந்து தூக்கி போட்டுருங்க. பட் யூஸ் பண்ணி பார்க்குறதுனால பாருங்கள், ரொம்ப அழுக்கு இருக்குது, ரொம்ப கரை இருக்குது, ஒன்றுமே வந்து முடியவே இல்லை, கையில் வாஷ் பண்ணி தான் போடுறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.